நடைபெறும் ராணுவ வீரர்களுக்கு சல்யூட் என்ற கையில் எடுத்துக்கொண்டு மிகவும் முதல் கட்டமாக என்னென்ன பொறுப்புகள் என்பதை மாதிரி உங்களிடம் அந்த மைக்கில் வந்து நீங்க பத்திரிகையாளர் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 2004ஆம் ஆண்டுக்கு முன்னதாக இந்திய திருநாட்டில் வேலைவாய்ப்பின்றி பல்வேறு தரப்பட்ட மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள பல்வேறு சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் அனைவருக்கும் அவர்களது வாழ்வாதாரம் முன்னேற்றக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அன்றைய காங்கிரஸ் பேரியக்க தலைவர் அன்னை சோனியா காந்தி அவர்கள் நாட்டு மக்கள் அனைவருக்கும் எப்பொழுதும் வேலை இருக்கக்கூடிய ஒரு உறுதியான ஒரு திட்டத்தை இந்த நாட்டிற்கு அர்ப்பணிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 2004ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் பேரியக்கத்தினுடைய தேர்தல் வாக்குறுதியில் ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை மக்களுக்காக ஆட்சிக்கு வந்த பின் கொடுப்போம் என்று உறுதியளித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து 2004ஆம் ஆண்டு மாபெரும் வெற்றிக்கு பிறகு மகாத்மா காந்தி அவர்களுடைய பெயரிலே மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டமானது அன்றைய பாரத பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டமாக இந்த நாட்டிற்கு அர்ப்பணித்தனர். அதனைத் தொடர்ந்து இந்தியாவில் உள்ள பல்வேறு தரப்பட்ட மக்கள்கள், குறிப்பாக கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் அனைவருக்கும் ஒரு குடும்பத்திற்கு ஒருவர் என்று வேலை உறுதியை பெற்றுத்தந்தது. அதனைத் தொடர்ந்து அனைத்து தரப்பட்ட மக்களின் வாழ்வாதாரங்கள் எல்லாம் படிப்படியாக உயர ஆரம்பித்தது. 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு 10 ஆண்டு காலகட்டத்தில் அனைத்து தரப்பட்ட மக்களும் வறுமை கோட்டிற்கு மேலேயும் சமுதாயத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையிலும் அமையக்கூடிய ஒரு நல்ல சட்டமாக இந்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டம் தீட்டப்பட்டிருந்தது. 2014ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் பாஜக அரசு வெற்றிக்கு பின் பல்வேறு குளறுபடிகளை உருவாக்கக்கூடிய நோக்கத்தில் மகாத்மா காந்தியின் பெயரில் உருவாக்கப்பட்ட தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டமானது நீர்த்து போகும் வகையில் அந்த வேலைவாய்ப்பினை குறைக்கக்கூடிய சூழ்நிலைகளும், பணியாளர்களை குறைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், பணி செய்த பின் பணியாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஊதியத்தை கொடுக்காமலும் தொடர்ந்து அந்த பணியாளர்களை வஞ்சித்து வந்தார்கள். கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னதாக இந்த சட்டத்தின் பெயரையே மகாத்மா காந்தி என்ற பெயரில் இருக்கக்கூடிய இந்த சட்டத்தின் பெயரை மாற்றி ராம் ஜி அப்படின்ற பெயரில் மாற்றி அதற்கு உரிய நிதியினையும் மத்திய அரசாங்கம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் பல்வேறு சதவீதத்தின் அடிப்படையில் மாநிலங்களும் கொடுக்க வேண்டும் என்று அந்த சட்டத்தை மாற்றி அமைத்தனர். குறிப்பாக இந்த அடித்தட்டு மக்கள், கிராமப்புற மக்கள் வளர்ச்சியினை வீழ்த்தக்கூடிய அந்த செயலாக இந்த சட்டமானது ராம்ஜி சட்டம் உள்ளது. இந்த விபி ராம்ஜி என்கின்ற இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் திரும்ப பெற வேண்டும். பழைய சூழ்நிலையிலேயே ஏற்கனவே
2005ஆம் ஆண்டு நாங்கள் மக்களுக்கு அர்ப்பணித்த மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு சட்டமானது மகாத்மா காந்தி பெயரிலேயும் அன்றைய அந்த சட்டத்தின் அடிப்படையிலேயே இந்த பணியானது தொடர வேண்டும், மத்திய அரசாங்கம் தொடர வேண்டும், இதில் மாநில அரசின் பங்களிப்பை குறைக்க வேண்டும் என்று கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக நாங்கள் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் தலைவர்கள் அனைவரும் போராடி வருகிறோம். தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்களும் சட்டசபையில் இதற்குரிய தீர்மானமும் நிறைவேற்றியுள்ளார். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மகாத்மா வழியில் வந்த காங்கிரஸ்காரராகிய நாங்கள் அனைவரும் மகாத்மா காந்தியின் பாணியிலேயே அகிம்சை முறையில் பாத யாத்திரை, நாடு முழுவதும் பாத யாத்திரை நடப்பதற்காக தயாராகியுள்ளோம். அதன் முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் இன்று சென்னையில் இன்று மாலை பாத யாத்திரையானது துவங்குகிறது. இந்த பாத யாத்திரையில் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் KC வேணுகோபால், எங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட பல்வேறு தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர். இன்று அந்த பாத யாத்திரையை ஆரம்பித்து அதன் தொடர்ச்சியாக வருகின்ற 7ஆம் தேதி நாளை மறுநாள் சனிக்கிழமை மாலை 4 மணிக்கு இங்கு திருச்சியில் மெயின்கார்ட் கேட் எதிரில் அமைந்துள்ள மகாத்மா காந்தி சிலையிலிருந்து ஆரம்பித்து சிங்காரத்தோப்பு வழியாக மரக்கடை வழியாக காந்தி மார்க்கெட்டில் அந்த யாத்திரையானது முடிவு பெறக்கூடிய வகையில் திருச்சி மாநகர் மாவட்டம், திருச்சி தெற்கு மாவட்டம், திருச்சி வடக்கு மாவட்டம், புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம், கரூர் மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம் ஆக 6 மாவட்டங்களிலிருந்து நிர்வாகிகளுடன் பெருந்திரளாக கலந்து கொண்டு இந்த யாத்திரையில் பாத யாத்திரையில் அகில இந்திய பொதுச் செயலாளர் கிரீஷ் சோடங்கர் அவர்களும், மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், திருச்சிராப்பள்ளி பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் தலைவர் திருநாவுக்கரசர் அவர்களும், மேலும் இந்த மண்டலத்திற்கு பொறுப்பாளராக இருக்கக்கூடிய நிவேதி தாழ்வா உள்ளிட்ட தலைவர்கள் பல பேர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தலைமையேற்று யாத்திரையின் முடிவில் கண்டன உரையும் ஆற்ற இருக்கிறார்கள். ஆகவே இந்த யாத்திரையில் திருச்சி மாவட்ட அருகிலுள்ள மாவட்ட நிர்வாகிகள் மட்டுமின்றி பொதுமக்களையும் இணைத்து பெருந்திரளாக அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நடைபெறக்கூடிய இந்த பாத யாத்திரையில் பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் தவறாமல் கலந்து கொண்டு தங்களது ஊடகங்கள் வாயிலாக செய்திகளை பிரசுரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். குறைந்தபட்சம் 1200, அதிகபட்சம் அந்த சூழ்நிலையை பொறுத்து அது நம்ம சொல்ல முடியாது. இல்லை, கூட்டணி கட்சிகள் நாங்கள் அழைப்பு இது வரைக்கும் நாங்கள் கொடுக்கல, கலந்துக்கலாம். ஏன்னா இல்லை, இது முதல் கட்டம் தானே, இந்த பாத யாத்திரை இது முதல் கட்டம் தான். இந்த முதல் கட்டமானது காங்கிரஸ் பேரியக்க நிர்வாகிகள் அனைவரும் சேர்ந்து இதுதான் எங்களுக்கு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு அறிவுறுத்தினது. இனி வரக்கூடிய காலகட்டத்தில் எல்லாருமே சேர்ந்து தான் பண்ணுவோம். கூட்டணி கட்சிக்காரங்க எல்லாருமே இதில் முனைப்பாக இருக்காங்க. ஏன்னா சிஎம்ஏ மேலே தீர்மானம் கொடுத்துருக்காங்களே சட்டசபையில். ஏற்கனவே கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து நடத்தியிருக்கோம். அதில் இப்போ நம்ம தனியாக பண்ணோம். கட்சி சார்